காலைதோறும் புதியவை. நன்மை செய்ய பழகுங்கள். நவம்பர் 15. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். யாக்கோபு 4:17. 1971 ஆண்டு ஜூலை மாதம் பெங்களூர் பட்டணத்தில் குப்பை கூட்டும் வேலை செய்யும் மாநகராட்சி ஊழியர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவர் மிகவும் விலையுயர்ந்த மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு நகையை விற்க முயற்சித்த போது காவல்துறையிடம் மாட்டிக்கொண்டார். விசாரணையில் அவரிடம் இன்னும் அநேக விலையுயர்ந்த நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் குப்பை தொட்டி ஒன்றை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அழுக்கடைந்த தலையணை ஒன்று அகப்பட்டது. இந்த தலையணை மிகவும் கனமாக இருந்தபடியால் அதை திறந்து பார்த்தபோது அது முழுவதும் விலையுயர்ந்த நகைகளால் நிறைந்திருப்பதை பார்த்தார். இந்த தலையணையை ஒரு வயதான பெண்மணி உபயோகித்து வந்ததாகவும் அடிக்கடி அதை மிகவும் கவனமாக கட்டிப்பிடித்து கொண்டிருப்பதையும் அநேகர் பார்த்திருந்தனர். அந்த பெண்மணி மரித்தபோது தலையணையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டனர். எவ்வளவு விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது யாருக்கும் பயனற்றதாகி போய்விடும்போது குப்பை தொட்டியில்தான் வீசப்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சாட்சியாக அமைந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்களாக மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவே வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இலைகளை மட்டுமே கொண்டவர்களாக வாழ்ந்தால் ஆபத்து விளையும். என்னால் எந்த நன்மையும் செய்ய இயலாது என்று யாரும் கூற முடியாது. நம்முடைய தகுதிக்கேற்ற நற்கனிகளை நமது வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்க முடியும். மார்க் 11:13 படி, அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளையே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இயேசுவானவர் இந்த பூமியில் நன்மை செய்பவராகவே சுற்றித்திருந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவரது பிள்ளைகளாகிய நாம் யாருக்கும் பயனற்றவர்களாக வாழக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அழிவை கொண்டு வரும். தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களே, கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை நடத்துங்கள். பயனுள்ளவர்களாக வாழுங்கள். கனியின்மை ஆபத்தை விளைவிக்கும். ஜெபம். தேவனே, உம்முடைய பிள்ளையாக மாறி கனி கொடுக்கும் கிறிஸ்தவனாக வாழ எங்களை தகுதிப்படுத்தும். ஆமேன்.